சென்னை தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் அடுத்த பம்மல் 1வது மண்டலம் அனகாபுத்தூர் 1வது வார்டு பகுதிக்கு குளக்கரை தெருவில் 1.20 கோடியில் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நகர்ப்புற சுகாதார நிலையத்தை காணொலி காட்சி வாயிலாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சுகாதார மையத்தை திறந்து வைத்த தமிழக முதலமைச்சருக்கு பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி, தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜ், ஆணையாளர் பாலச்சந்தர், பம்மல் 1வது மண்டல குழு தலைவர் பே. கருணாநிதி, வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார், மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் சதீஷ்குமார், நகர நல அலுவலர் டாக்டர் ரூபேஷ், மண்டல பொறியாளர் சத்யசீலன் ஆகியோர் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இதில் சுகாதார அலுவலர் மாரிமுத்து, ஆரம்ப சுகாதார மருத்துவர் ஐஸ்வர்யா மற்றும் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், மண்டல அலுவலர்கள், பணியாளர்கள், ஆரம்ப சுகாதார மருத்துவமனை செவிலியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வரவேற்கிறேன். முதலாவதாக மாண்புமிகு தமிழக போட்டோ சொல்லாடு எத்தனை சாகித்ய அகாடமி, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் செம்மொழி தமிழ் விருது பெற்ற பயனாளிகளுக்கு கனவில்லம் திட்டத்தின் கீழ் அனைவரையும், பொதுமக்களையும், மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களையும், குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகளை அன்போடு கூட வருகிறவர்கள் வரவேற்கிறோம். பப்ளிக் ஒரே பப்ளிக் தான், வழி எல்லாருக்கும் ஒன்று தான். சரிங்களா? அது மாதிரி ஒர்க் பண்ணுங்க. நாங்கள் வந்து சிஎஸ்ஓ ஸ்டாஃப், நான் வந்து டிடி ஸ்டாஃப், நான் பிஎம் ஸ்டாஃப் அப்படிலாம் யாரும் கிடையாது. ஃபோட்டோ எடுக்க